நல்லா அப்படியே பாருங்க, அப்படியே பொன்னிறமா ஆயிடுச்சு பாருங்க. ஆமா ஆமா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆமாண்ணா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்டா, நம்ம நம்ம ஃப்ரெண்டு ஜே அண்ணா கூட சேர்ந்து மதுரை மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம்னு நீங்களும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே அண்ணா, போயிட்டு நாங்கள் நல்லா மட்டனை கழுவி எடுத்துக்கலாம்ண்ணா. அண்ணா மட்டனை கீழே போட்டுறாதீங்கண்ணா. இல்லை போட மாட்டேண்ணா. கவனம்ண்ணா, விலை கூட எப்படி போடுவோம், இன்னைக்கு இது தானே வச்சு நம்ம பண்ண போகிறோம் சுக்கா. ஆமாண்ணா ஆமாம். மட்டனை நல்லா அலசி எடுத்துக்கலாமா? ரியாசான மட்டன் அழிச்சிட்டாரு. நம்ம அடுப்பு செட் பண்ணுறோம். கல் ஆலோட் பிளாக் இது, கல்லுங்க வச்சிடலாம் அடுப்புக்கு. மட்டன் கழுவி எடுத்துட்டோம். ஆமா, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னா? அடுத்தது வந்து நாங்க மட்டனுக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துருவீங்களா? ரைட்ண்ணா. ஓகே. வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 10-15 கராம்பு, 8 ஏலக்காய், 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகா, ஒரு 2 பட்டை, ஒரு 4 பே லீவ்ஸ், ஒரு 10 காஞ்ச மிளகா. கடாய் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து 5 டீஸ்பூன் சீரகம், 5 டீஸ்பூன் தனியா. மசாலா நல்லா வறுத்துருச்சான்னு பாருங்க. வாசனை அப்படியே கம்மன்னு வருதுண்ணா. அந்த மசாலா வதங்குற வாசனை பாருங்க, பயங்கரமா அப்படியே மணக்குது. அப்படியே மசாலா இப்ப நல்லா வறுத்துருச்சு. இப்ப அதை அப்படியே எடுத்து அரைச்சிடலாம்ண்ணா. ஓகே. மட்டன் சுக்கா ரெடி பண்ண பாத்திரத்தை வச்சுக்கலாம். 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 50 கிராம் நெய்யும் சேர்த்துக்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 100 கிராம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சின்னதாக வெட்டின மட்டன் எல்லாம் போட்டுக்கணும். ஓகே, வெரி சேர்த்துக்கலாம். மட்டனை போட்டாச்சு. பூண்டு 50 கிராம், இஞ்சி 50 கிராம் சேர்த்துடலாம். பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாமா? மிக்ஸ் பண்ணுண்ணா, நல்லா மிக்ஸ் பண்ணுண்ணா. இஞ்சி பூண்டு போட்டாச்சு. சரிண்ணா. இப்போ மஞ்சளும் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு. ரைட் அண்ணா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆமாண்ணா. சொல்லுண்ணா. மூடி போட்டு கொதிக்க வச்சோம். ஆமா ஆமா, அந்த கொதிக்கிற சவுண்ட் இங்க கேக்குதுண்ணா. ஓடி போய் பார்க்கலாம்ண்ணா. ஓடி போய் பார்க்கலாம். 100 கிராம் தக்காளி சின்னதா கட் பண்ணி வச்ச தக்காளியே சேர்த்துக்க போறோம் அதுல. போடுண்ணா. ஓகே, கிண்டுண்ணா. நல்லா கிண்டணும். நல்லா கிண்டுண்ணா. கரம் மசாலா 1 டீஸ்பூனும், சரிண்ணா, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்துடலாம்ண்ணா. நல்லா 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 கிளறு. நல்லா பொன்னிறம் ஆகி போச்சுண்ணா. பாத்தீங்களா, அப்படியே பொன்னிறமா இருக்கு பாருங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துலாண்ணா. ஆமாண்ணா, கொஞ்சம் ட்ரை ஆகி போகுது. ட்ரை ஆகும், சேர்த்துருங்கண்ணா. கரெக்டா இருக்கும். போதுமாண்ணா? போதுண்ணா. நல்லா கறி வந்து பொன்னிறமா ஆகி போச்சு. இந்த ரியாஸ் அண்ணங்கிட்ட மசாலா அடிச்சுவான்னு சொன்னா இன்னும் வரவில்லை, அங்கேயே இருக்கிறாரு போல இருக்குது. வாடா அப்படி மசாலா எடுத்துன்னு வாங்க சீக்கிரமா. வந்துட்டேன். ஒரு ஹவர் ஆயிடுச்சு மசாலா அடிச்சுன்னு வந்துட்டேன். பாருங்க, அங்க குரங்கு தொல்லை வரவிடுது இல்லைண்ணா. குரங்கு தொல்லை. அப்படியா? ஒரு ஹவர் மேல ஆயிடுச்சு. அப்படியே மாறிடுச்சு பாரு. இந்த மசாலா போட்டுதான் இந்த கை பக்குவம் இல்லையா? நல்லா 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 வரி கட்டுது. நல்லா அருமையாயிடுச்சு. யார்ட கை பக்குவம்ண்ணா? ஜேனா வாசனை அப்படி தூக்குது ஜேனா. சரிண்ணா, இங்க பாருங்க, நல்லா வெந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே நாக்குல வந்து அப்படியே நடனம் ஆடுது பார்க்கும்போதே. இன்னும் டேஸ்ட் பார்த்தா எப்படி இருக்கும் பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா போயிருங்க. முடிஞ்சு மல்லித்தழை போடலாமாண்ணா? போடுங்கண்ணா. சேர்த்துடலாமா? நல்லா அப்படியே பாருங்க, அப்படியே பொன்னிறமா ஆயிடுச்சு பாருங்க. ஆமா ஆமா, தானே ஒரிஜினலா மதுரையில தான் கொடுப்பாங்க. அப்படியா? மட்டன் சுக்கா. அப்ப இன்னைக்கு நாங்க ஒரு வெட்ட போறோம். மதுரை சுக்கா. அடுத்ததா 10 கஜு சேர்த்துக்கலாம். சரிண்ணே. இதை நல்லா இப்போ இதே மிக்ஸ் பண்ணிடட்டா? ஆமாண்ணா, பண்ணுங்கண்ணா.
மதுரை மட்டன் சுக்கா Okay. ரெடி ஆயிடுச்சுண்ணா Ready ஆயிடுச்சு. இறக்கி டேஸ்ட் பார்த்தலாமா பார்த்துடலாண்ணா. ரைட் அண்ணா ரெடிண்ணா. ரெடி இறக்கலண்ணா சூப்பரா பாருண்ணா Okay, வாசனை பாருண்ணா ம். அப்படியே பாருங்க டேஸ்ட் பார்த்தலாமா டேஸ்ட் பார்த்துலாம். லெமன் புழிஞ்சிக்கலாமா? லெமன் கொஞ்சம் புழிஞ்சிருண்ணா. இந்தாண்ணா ஓகேண்ணா. ரைட்ண்ணா இப்போ இது மதுரை மட்டன் சுக்காவை சாப்பிட போகிறதுல கொஞ்சம் லெமனும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்படித்தானே சொன்னீங்க? ஆமாண்ணா சாப்பிடலாமா? நான் ஒரிஜினல் ஓகேண்ணா. மதுரை மட்டன் சுக்கா ரெடி ஆச்சு டேஸ்ட் பார்த்தலாமா Cheers. ஓகே. வேற லெவல்ண்ணா. அதான் அதான் சூப்பராக இருக்கு. அண்ணா சுவை நாக்கில் வந்து அப்படியே நடனம் ஆகுது நம்ம பிரபுதேவா மாஸ்டர் நாரன் மாஸ்டர் டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாக்கில் வந்து நடனம் ஆடுது அப்படியே மாஸ் மகா மாஸ் டபுள் மாஸ் இந்த முந்திரி ம். ஜது சாப்பிடுங்க முந்திரி. அது மனமாகுது பார் ஆமாண்ணா. முந்திரி தனித்தனியாக வருது. டான்ஸ்ண்ணா வரண்ணா அப்படி பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா பேசுறதுக்கு வரல வாய் சுவை சூப்பராக இருக்கு. ஐயோ உண்மையில வேற லெவல். கஷ்டப்படுறதுக்கு நஷ்டமே இல்லை. அப்படிதானேண்ணா? ரெண்டு பேரும் யாரு எப்படி சமைச்சுக்கிறோம் சூப்பராக சமைச்சோம். கிராமத்து சமையல் கிராமத்து. சப்பாரி ம். சாதாரணமா ரெண்டு பேரும் இணைந்து செஞ்சுட்டு எப்படி இருக்கும் சரிண்ணா. சூப்பரா இருக்கும். இது சும்மா சாப்பிட போதுல இப்படி இருக்கு. ஆமாண்ணா இது நாங்க ஒயிட் ரைஸோட பிணைஞ்சு சாப்பிட போதுல எப்படி இருக்கு? ஆமாண்ணா பரோட்டா வச்சுக்கலாம் ம். ஒயிட் ரைஸ்ல சாப்பிடலாம் Okay. எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் அப்ப தோசை, அந்த தோசைக்கு இன்னும் பயங்கரமா இருக்கும் இட்லி, செம்ம அப்படியே அப்படியே தூக்கம் எல்லோ ரைஸ்க்கும் சூப்பரா இருக்குமா? எல்லாத்துக்குமே அருமையா இருக்கணும் சொல்ல போனா பிரியாணில இருந்து எல்லாத்துக்கும் சூப்பர். பிரியாணிக்கே வைக்கலாம் அட்டகாசமா இருக்கும் அப்படி இருக்கு. நாங்க இன்னைக்கு ஜே அண்ணா கூட மதுரை மட்டன் சுக்காவை பண்ணினோம். அது வேற லெவல்ல சூப்பராகவே இருந்துச்சு. நாம ரெண்டு பேரும் இப்போ டேஸ்ட் பண்ணிட்டுல அந்த அளவில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக இந்த மட்டன் சுக்காவை ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய்